இந்த வாலிபர் ஓய்நாள் பள்ளி படமாகிய கார்னர் ஸ்டோனுக்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம 5வது பாடத்தை பார்க்க போகிறோம். பேர்டனட் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இந்த வார கார்னர் ஸ்டோன் பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. கீ டெக்ஸ்ட் யோனா 4வது அதிகாரம் 2வது வசனம். அந்த 2வது வசனத்தில் இருக்கிற பிற்பகுதி நமக்கு கீ டெக்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாசிப்போம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லா ஊற்றுக்கும் காரணரும் கர்த்தருமாகிய நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, அப்பா ஆண்டவரே, இந்த கார்னர் ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கிற என்னையும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இன்றைய தினம் தகப்பனே கேட்கிற ஆண்டவரே இந்த செய்தி தகப்பனே அப்பா ஆண்டவரே பயனுள்ளதாக இருப்பதற்கு நீங்கள் ஆண்டவரே ஆவியான கிருபை புரிங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த பாடங்களை தகப்பனே படித்து வாழ்க்கையில் தகப்பனே அதன்படி தகப்பனே நடப்பதற்கு நீங்கள் கிருபை புரிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே செய்தியை தகப்பனே ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு பரியந்தம் நீங்களே ஆண்டவரே வழிநடத்துங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்க தகப்பனே. மாமிசம் வெளிப்படாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியான நீங்களே ஆண்டவரே அசைவாடுங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்களே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ இயேசு நல்ல பிதாவே, ஆமென். மன்னிக்கப்பட்டது, நம்ம அந்த தலைப்பில் தான் இந்த வார பாடத்தை பார்க்குறோம். மன்னிக்கப்பட்டது. இந்த வாரம் நமக்கு யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா யோனாவை பற்றியும் அந்த நினிவே பட்டணத்தை பற்றியும் நமக்கு இந்த வார பாடம் கொடுக்கப்பட்டிருக்குது. யோனால மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்குது யோனா புஸ்தகத்தில். அந்த 4 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் யோனாவை நினிவே பட்டணத்துக்கு போய் அவங்க பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்ட் நீ பேசணும், அவங்க பண்ணுற காரியங்கள் எல்லாமே தவறாக இருக்குது, நீ அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது. ஆனால் யோனா என்ன பண்ணுறாரு, நினிவே பட்டணத்துக்கு போகாமல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த யோப்பால போயிட்டு அந்த துறைமுகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தர்ஷீஷுக்கு கப்பலில் ஏறிடுறாரு. ஏறி போகிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஆண்டவர் அங்கே ஒரு புயல் காற்றை உண்டு பண்ணுறாரு. புயல் காற்றை உண்டு பண்ணி அலைகள்லாம் பயங்கரமாக அடிக்குது. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது கப்பல் போகிறதுக்கே. அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ என்ன ஆச்சு, யார் செய்த குற்றம் இது அப்படின்னு எல்லாரும் பதைக்கிறாங்க. அப்போ இந்த யோனா என்ன பண்ணுறாருன்னா கப்பலில் அடித்தளத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு அமைதியாக போய் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு மாலுமி அந்த கப்பலில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இவர் கீழே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்ன இவ்வளோ சாதாரணமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிற, நமக்கெல்லாம் உயிர் போயிருமே, உயிர் போகிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம், நீ உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்புறம் இந்த கப்பலில் இருக்கிற மாலுமிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாலுமிகள் அங்கே இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது எதனால உண்டாயிருக்கும், யார் செய்த குற்றம், நமக்குள்ளே நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா யோனாவோட பேரில் சீட்டு விழுகுது. அப்போ அந்த மாலுமிகள்லாம் யோனாவை விசாரிக்கிறாங்க, எதனால இப்படி ஆச்சு, என்ன என்ன காரியம்னு கேட்கும்போது, அப்போ யோனா என்ன பண்ணுறான், நான் ஒரு எபிரேயன், நான் ஆண்டவர் வணங்குற ஒரு மனிதர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அவங்ககிட்டயே அந்த யோனாக்கிட்டே கேட்குறாங்க, இப்போ இந்த காரியங்கள் அதாவது இந்த புயல் காற்று நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நீயே சொல்லு அப்படின்னு யோனா கிட்ட இந்த மாலுமிகள்லாம் கேட்குறாங்க. அப்போ இந்த யோனா என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, கடலில் போட்டிங்கனாலே இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நீங்கள் நிம்மதியாக பயணம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த அந்த மாலுமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் ஒரு அப்பாவை நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவனே சொல்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இந்த மனிதருடைய இரத்தப்பள்ளி எங்கள் மேல் சுமாராக இருப்பதாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யோனாவை கடலில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்ன, புயல் காற்று நின்றுது. அப்போ இந்த யோனா என்ன பண்ணுது, நம்ம கதை தெரிஞ்சது தான்,
அந்த மீன் வந்துட்டு என்ன பண்ணுது, யோனாவை வந்துட்டு அப்படியே முழுங்கிடுது. அப்போ யோனா என்ன பண்ணுறாருன்னா, அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, அந்த யோனா 2வது அதிகாரம் முழுவதுமே அவருடைய அந்த ஜெபம் தான். மீனோட வயிற்றுக்குள்ளே அவர் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுறது தான் அந்த 2ஆம் அதிகாரத்தில். 1லிருந்து 10 வசனங்கள் இருக்குது. அந்த 10 வசனங்களுமே அவருடைய ஜெபம் தான். அந்த 10 வசனங்களில் வந்து கடைசி அவர் அந்த முடிக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். 9வது வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அந்த மாதிரி வந்து அவருடைய ஜெபத்தை வந்து முடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ரட்சிப்பு வந்துட்டு சால்வேஷன் வந்துட்டு கர்த்தருடையது அப்படின்னு வந்துட்டு யோனா வந்து ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மீனுக்கு வந்து கட்டளையிடுறாரு. அப்போ மீன் என்ன பண்ணுதுன்னா யோனாவை வந்துட்டு அந்த கரையில் வந்துட்டு அவரை கக்கிடுது. திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு யோனாக்கு உண்டாகி என்ன ஆகுதுன்னா, நீ திரும்பவும் வந்து நினிவேக்கு போகணும் அப்படின்னு வந்துட்டு அவருடைய கர்த்தருடைய வார்த்தை வந்து யோனாவுக்கு வந்து உண்டாகுது. அப்போ யோனா என்ன பண்ணுறாருன்னா, இந்த முறை வந்துட்டு நினிவேக்கு போகிறாரு. 3 நாள் பிரயாணமாக வந்து நினிவேக்கு வந்து அவர் போகிறாரு. போய் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் சொல்கிறாரு, 40 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். 40 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். உங்களுடைய பாவங்கள், உங்களோட அக்கிரமங்கள் அதிகமாகிடுச்சு. அதனால உங்களுக்கு 40 நாள் தான், 40 டேஸ், 40 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த 40 நாளுக்கு அப்புறம் நினிவே வந்து கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாரு. இந்த செய்தி என்ன ஆகுதுன்னா, அந்த நினிவே பட்டணத்துல ராஜாவுடைய காதுக்கு வந்து போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ராஜா, அவருடைய அந்த பிரதானிகள், அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் அந்த மாடுகள், ஆடுகள், விலங்குகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு விரதம் எடுக்கிறாங்க. அதாவது ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காடுறாங்க. அந்த விலங்குகள் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க நீர் வந்து பாய்ச்ச மாட்டேங்கிறாங்க குடிக்கிறதுக்கு. கடுமையான ஒரு உபவாசத்தில் வந்து உட்காடுறாங்க. எல்லாரும் வந்து அவருடைய அந்த விலையுயர்ந்த அந்த துணிகள், அந்த ஆடம்பரமான இதெல்லாத்தையும் கலைந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்டு உடுத்தி என்ன பண்ணுறாங்க, சாம்பலில் உட்காந்து கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டு புலம்புறாங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, ஆண்டவருடைய மனது வந்துட்டு உருகுது. இந்த யோனா என்ன பண்ணுறாருன்னா, இந்த நினிவே பட்டணத்துக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு வேண்டி அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய எல்லா விதமான அந்த ஆடம்பரம், அந்த பகட்டை எல்லாமே இது பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு முன்பாக தங்களை வந்து தாழ்த்தி என்ன தங்களை வந்து ஒப்பு கொடுக்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, அவங்களுடைய அந்த மனம் திரும்புதலை பார்த்து என்ன பண்ணுறாருனா, அவங்களுக்கு வந்துட்டு அவர் வரவிருந்த அந்த ஒரு ஆபத்தை என்ன பண்ணுறாருனா நீக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வேண்டி யோனா வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன ஆகுதுன்னா, பயங்கரமாக வந்துட்டு வெயில் அடிக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்துட்டு யோனாவுக்கு வந்துட்டு வெயில் வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாருனா, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாய் இருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு என்ன பண்ணுறாரு, தேவன் வந்துட்டு ஒரு ஆமணக்கு செடியை வந்து அங்கே வந்து முளைக்கிறது கட்டளையிடுறாரு. அந்த ஆமணக்கு செடியும் முளைக்குது. முளைச்சு என்ன பண்ணுது, யோனாவுடைய தலையின் மேலே நிழலாக வந்துட்டு அது இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த யோனாக்கு வந்துட்டு அந்த செடி வந்துட்டு தலையின் மேல் நிழலாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விதமான ஒரு ஆறுதல் அடைகிறார். அவர் நல்லா ஒரு வெயிலில் இருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த செடி வந்துட்டு அந்த தலையின் மேலே வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு விதமான அந்த ஆறுதல் வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ச்சியாக வாசிச்சோம்னா, அதை அவன் மேல் ஓங்கி வளரப்படினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனா வந்து மிகவும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்த வசனம், மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். 7வது வசனம், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. 8வது வசனம், சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். என்ன ஆகுது, இந்த ஆமணக்கு செடியை வந்து தேவன் வந்துட்டு அங்கே முளைக்க பண்ண உடனே யோனாக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமா இருக்காரு. ஒரு நாள், அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா, அந்த ஆமணக்கு செடியை வந்துட்டு ஆண்டவரே வந்து என்ன பண்ணுறாருனா முறித்து போடுறதுக்கு வந்து வழிவகை செய்கிறாரு.
அப்போ என்ன ஆகுதுன்னா யோனாவுக்கு வந்துட்டு அதனால வந்து என்ன ஆகுதுன்னா நான் வந்துட்டு சத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு விரக்தியில் வந்துட்டு பேசுகிறாரு. ஏன் இதை வந்துட்டு ஆண்டவர் அவர் பண்ணுறாருன்னா ஆண்டவருடைய மனம் வந்துட்டு மாறுது. அந்த நினிவே பட்டணத்தை வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த உடனே யோனா என்ன பண்ணுறாருன்னா அந்த முடிவை எண்ணி என்ன பண்ணுறாருன்னா விசனப்படுறாரு, கோவப்படுறாரு. அவருக்கு வந்துட்டு புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அதை பண்ணுறாரு. அந்த ஆமணக்கு செடி அந்த ஆமணக்கு செடி வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு யோனாவுக்கு வந்துட்டு தலைக்கு மேலே வந்து நிழல் கொடுத்துச்சு. அந்த ஒரு நாள் இருந்த ஆமணக்கு செடி அடுத்த நாள் வந்துட்டு இல்லாமல் போனதுக்கே யோனாவுக்கு வந்துட்டு எரிச்சல் அடைகிறாரு, மன துக்கப்படுறாரு. நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த 4வது அதிகாரத்திலேயே 10வது வசனம் வந்துட்டு அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெறும் ஒரு நைட்டு ஒரு நாள் உனக்கு நிழல் கொடுத்த அந்த ஆமணக்கு செடிக்காகவே நீ இவ்வளவு ஒரு மனக்லேசப்படுறையே, அப்போ வந்துட்டு நினிவேல இருக்கிற 120,000த்திற்கும் மேலே இருக்கிற அந்த மக்களுக்காக நான் வந்து எப்படி வந்துட்டு மனக்லேசப்படாமல் இருப்பேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மன உருக்கம் உள்ளவர். சங்கீதம் 33:13வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவருக்கு வந்துட்டு எல்லாருமே முக்கியங்க. அவர் எல்லாரையும் தான் பார்க்குறாரு. எந்த ஒரு மனுஷனும் வந்துட்டு கெட்டு போகிறதுக்கோ எந்த ஒரு மனுஷனையும் வந்துட்டு அவர் வந்துட்டு வீணாக போகிறதுக்கோ அவர் வந்து நினைக்க மாட்டார். நமக்கு பார்த்தீங்கன்னா அதே வந்து யோபுல வந்துட்டு 28:10 வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷனுடைய கண் வந்துட்டு எல்லாத்து மேலேயும் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க, நமக்கு எல்லாத்து மேலேயும் நம்மளுடைய கண் போகும். நம்ம நோக்கமாக தான் இருப்போம். நமக்கு வந்துட்டு நம்ம சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப வந்து ஆசை வைப்போம். பார்க்கறதெல்லாம் நம்மளுடைய கண்கள் வந்து அடையணும்னு நினைப்போம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை வந்து நோக்கி பார்த்துட்டு தான் இருப்பார். நம்ம அவர்கிட்ட வந்து இந்த நினிவே பட்டணத்து மக்கள் மாதிரி வந்துட்டு நம்ம முழுமையாக நம்மளை வந்து தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆள், நான் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஒரு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு குப்பை, நம்ம ஒரு தூசி அப்படின்னு நினச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா ஆண்டவர் நமக்கு எப்பேற்பட்ட நம்ம பாவத்தில் இருந்தும் குற்றத்தில் இருந்தும் நம்ம ஏதாவது மீறுதல் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து தயவாய் மன்னிப்பார். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தாழ்த்தணும், நம்மளை வந்துட்டு வெறுமையாக்கணும். நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் வந்து நமக்கு வந்து மன்னிக்கப்படும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நினிவே பட்டணத்து மக்கள் தான். ஆண்டவர் வந்துட்டு எல்லா மனுபுத்திரருமே ஆண்டவருக்கு வந்து முக்கியம்தான். நீங்கள் எல்லாருமே முக்கியம்தான். நம்ம எந்த பாவம் செய்திருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இனிமேல் நம்ம அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு முழுமையாக மனதளவில் முழு மனதோடு நம்ம வந்துட்டு அவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா நம்மளுடைய பாவங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து மன்னிக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். மகா இயற்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த நல்ல பாடத்தை ஆண்டவரே படிக்க கொடுத்த பிரதான ஆண்டவரே, கிருபைக்காய் கூடிய நன்றிகள் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இன்றைய தினம் ஆண்டவரே படித்த இந்த கார்னர்ஸ்டோன் பாடத்தை தகப்பனே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தகப்பனே வாழ்க்கையில் நாங்கள் தகப்பனே அதை பயன்படுத்தி நீங்கள் கிருபை புரிங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே உங்கள்கிட்ட தகப்பனே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மன்னிப்பு கேட்பதற்கு எங்களுடைய மனதில் நீங்கள் ஆண்டவரே தாழ்மையின் ஆவியை கொடுங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, மனிதனுடைய கண்கள் தகப்பனே எல்லாவற்றையும் தகப்பனே காணும் என்று நீங்கள் சொல்லிக்கீங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே அவ்வாறு இருந்த அந்த நினிவே பட்டணத்து மக்கள் தகப்பனே அவங்க அனைத்தையும் விட்டு ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் அவங்கள தாழ்த்தி அவங்கள வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் தகப்பனே எங்களுடைய தகப்பனே
பாவங்கள் மீறுதல்களை தகப்பனே விட்டுவிட்டு ஆண்டவரே எல்லா விதமான தகப்பனே மேட்டிமைகளும் விட்டுவிட்டு உங்களுடைய ஆண்டவரே தண்டையில் தகப்பனே எங்களை தகப்பனே தாழ்த்தி ஆண்டவரே எங்களை அன்றை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு மேலே நாங்கள் உங்களை வைத்து தகப்பனே நாங்கள் தகப்பனே எப்பொழுதும் தகப்பனே எங்களை தகப்பனே உங்கள் முன் தகப்பனே தாழ்த்தி நாங்கள் தகப்பனே ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை போகிறீங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கேட்ட ஆண்டவரே பாடங்கள் தகப்பனே ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் தகப்பனே ஆண்டவரே வாழ்க்கையில் தகப்பனே நல்ல ஒரு மாறுதலை கொடுப்பதற்கு நீங்கள் கிருபை போகிறீங்க தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே நீங்களே தகப்பனே நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்க தகப்பனே. இப்பொழுது நாங்கள் தகப்பனே கடந்து போகிறோம் தகப்பனே. கடந்து போகாத ஆண்டவரே நேசக்கரம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கிற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. இப்போ இயேசுவின் ஜெயம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே உங்களாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.